ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான, ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் ரிச், லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அண்ட் gluten ஃப்ரீயான ஒரு ரெசிபி, திணை கிச்சடி. இதை வந்து என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் 1 கப் அளவு திணை அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பருப்பு வகைகள் சேர்த்துட்ருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மசூர் தால், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 கப் அளவு வருது. இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுறேனுங்க. இப்போது வந்து நம்ம இதை தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாத்திரத்துலேயும் செய்யலாம், அது ரொம்ப டைம் எடுக்கும். நான் குக்கரில் எனக்கு செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கங்க. நெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் போட்டிருக்கேன். இது கடுகு உளுந்தெல்லாம் போட தேவையில்லை, வெறும் சீரகம் மட்டும் போட்டிங்கன்னா போதும். சீரகம் போட்டு தாளிச்சுட்டு காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இன்ச்சு அளவு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து சாட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சாட் ஆனதும் நம்ம வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்ருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து சாட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதும் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தக்காளி, இங்கே வந்து நான் ஒரு 2 சின்ன மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம சாட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மஷியாக வந்து வரணும், அது வரைக்கும் நம்ம சாட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகி வந்துடும். இப்போது இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி சேர்த்துட்ருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி. காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்கு. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கொரியாண்டர் பவுடர் சேர்த்துருக்கேன், வீட்டில் அரைச்ச கொரியாண்டர் பவுடர். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இதெல்லாமே வந்து சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாமே நான் வீட்லேயே அரைக்கிற பவுடர் தாங்க, நான் கடையில் எந்த பொடியும் வாங்குறதில்ல. இதெல்லாம் போட்டு நல்லா சேர்த்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 2 கப் அளவு வந்திருக்கு தினையும் பருப்பும். ஸோ இதுக்கு ஒரு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இது வந்து கொஞ்சம் செமி லிக்விடாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப கொலன்னு வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ 2 கப்புக்கு 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச தினை அண்ட் பருப்பு இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதை வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகி வர ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை வந்து மூடி போட்டு வச்சுடுங்க. அது ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கங்க. நெய் ஊற்றிட்டு இதில் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. அப்புறம் ஒரு 2 வரமிளகா போட்டுட்டு நம்ம இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இந்த தாளிப்பை வந்து ரெடியாக நம்ம வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு குக்கர் விசில் வந்துடும். இப்போ குக்கர் வந்து நம்மளுக்கு ஒரு 2லேருந்து 3 விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த விசிலெல்லாம் நல்லா ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கொலன்னு திணை கிச்சடி வந்து ரெடி ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச தாளிப்பை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக வந்து நம்ம கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, மத்தியானம் லஞ்சுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிங்கிள் பாட் ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.